இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னைக்கு உன் தம்பி என் பொண்ணை காதலிச்சு இந்த வீட்டை விட்டு ஓடி போனாலோ அன்னைக்கு புடிச்சது இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம். இப்ப வரைக்கும் அது போகல. இங்க பாரு, இந்த வீட்டுல நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம், இவ எப்படி இருக்கா? இவ போட்டிருக்க அத்தனையும் கவரிங். இவ ரோஷப்பட்டு நகையெல்லாம் வேற கொடுத்துட்டா. நல்ல முறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கோம். ராணி மாதிரி வாழலாம் என் பொண்ணு. எந்தெந்த இடத்துல எல்லாம் இவள பொண்ணு கேட்டாங்க தெரியுமா? எல்லாம் போச்சு. இப்ப 5க்கும் 10க்கும் அல்லாடிட்டு இருக்கா. விடுங்க அத்தை, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. திரும்ப திரும்ப அவ தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. இவ சொல்றதெல்லாம் நம்ம கேட்கவே தேவையில்லை. அண்ணி, இல்ல தம்பி, நீங்க வருத்தப்பட்டாலும் இதுதான் உண்மை. நீங்க உங்க அக்கா இடத்துல இருந்து பாருங்க. மாமா, நீங்க பெரிய மனுஷன். நீங்க தான் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா. என்னத்தை எடுத்து சொல்றது? அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு செலவு பண்ணி ஒரு பர்னிச்சர் கடையை வச்சு கொடுத்தோம். நாங்களும் பரவாயில்ல, நம்ம மாப்பிள்ள ஆளாயிட்டான்னு ஊரெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டோம். கடைசியில என்னாச்சு? போற வர பயலங்கள்லாம் உன் மாப்பிள்ள கடனை வாங்கி ஏமாத்திட்டு கடையை மூடிட்டு போயிட்டான். அசிங்க அசிங்கமா பேசுறானுங்க. தீபா, தயவு செஞ்சு சொல்றேன், நீ கேசவனை விட்டுரு. உன்னை சந்தோஷமா வச்சு காப்பாத்த வேண்டியது எங்க பொறுப்புமா? நம்ம கிட்ட வசதி இருக்கு, பணம் இருக்கு, வாழறதுக்கு அது பத்தாதா? என்ன அத்தை, இப்படியே வீட்ல வச்சுக்க போற மாதிரியே பேசுறீங்க? இதை விட நல்ல வாழ்க்கை நம்ம தீபாவுக்கு நாம அமைச்சு கொடுப்போம். ஆமாமா, இங்க பாரு, நீ ராணி மாதிரி வாழ்ற ஒரு வாழ்க்கைய நாங்க அமைச்சு கொடுப்போமா? நீ நல்லா இருப்ப தீபா, நாங்க சொல்றத கேளு. அக்கா, இவங்க பேசுறது எதுவுமே எனக்கு சரியா படல. இவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டு நீ உன் வாழ்க்கைய அழிச்சுக்காத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சார் ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க போல. அக்கா, நீயும் நாங்க பிரியணும்னு நினைக்கிறியக்கா? வேற என்னப்பா பண்ண சொல்ற? இந்தா பார்த்து படிச்சுட்டு கையெழுத்து போட்டுரு. டிவோர்ஸ் பேப்பர்ஸ் தீபா தான் உனக்கு அனுப்பியிருக்கா. டிவோர்ஸா? அக்கா ப்ளீஸ்க்கா, டிவோர்ஸ்லாம் வேண்டாம். ஏதாவது பண்ணி எங்களை சேர்த்து வைக்கா. இனி சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன இருக்கு கேசவா? இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். நீ எங்க பேச்ச கேக்குறதா இல்ல, நீ திருந்துறதாவும் இல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சேர்த்து வைக்க முடியும்? சான்ஸ் இல்ல. தீபாவே இதை கொடுத்திருக்கானா, அவ எந்த அளவுக்கு விரக்தியா இருந்திருப்பா. உன்னால எவ்வளவு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பா. இல்லனா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன பெரியணும்னு நினைப்பாள கேசவா? நீ அவளை அவ்வளோ காயப்படுத்திருக்க. அக்கா, நான் அப்படி எதுவும் பண்ணலக்கா. ஐயோ, அதுதான் உண்மை கேசவா. முதல்ல வாழ்க்கைனா என்னன்னு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க. ஏன் கேசவா, காதலிக்கும் போது ஒரு தடவைக்கு 100 தடவை போன் பண்ணி சாப்பிட்டியா தங்கம், தூங்குனியா செல்லம் அப்படின்னு கேட்டிருப்பல. அதே பொண்டாட்டி ஆயிட்டா 3 நேரம் வேண்டாம், 1 நேரம், ஒரு வேளை போன் பண்ணி சாப்பிட்டியா, வீட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, எல்லாமே ஓகேவா, உனக்கு ஏதாவது பிடிக்கலனா என்கிட்ட சொல்லுன்னு ஒரு தடவை கேட்டிருக்கியா? அக்கா, நான் அவளை நல்லாதான்க்கா பாத்துக்கிட்டேன். ஆமாண்டா, நீ அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட. காஃபி போட்டு கொடுத்த, புடவை காய வச்ச, அவளை டெய்லி ஆபீஸ் கூட்டிட்டு போய் டிராப் பண்ண. எதுக்கு? அவ உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக நீ அதை பண்ண. அது உன் வேலை. அக்கா, அது மட்டும் அன்புன்னு நீ புரிஞ்சிருக்க. அது அவளுக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் நீ மாறுவேன்னு அவ நம்பிட்டு இருந்தா. இந்த சமூகத்துல ஒரு பொண்ணோட அடையாளமே அவளோட புருஷன் தான். அப்படித்தானே எல்லாரும் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட உன்னை தினம் 4 பேரு மட்டமா பேசும்போது, அவளை பெத்தவங்களே உன்னை பத்தி தப்பா பேசும்போது அவ மனசுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்.
அவ முடிவெடுத்த வாழ்க்கை இது. அது தப்புன்னு எல்லாரும் சொல்லும்போது அவளுக்கே நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு குற்ற உணர்ச்சி ஆகாதா? என்னைக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கையில இவனை காதலிச்சதே தப்பு, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்புன்னு நினைக்கிறாளோ, அப்பவே நீங்க எல்லாம் செத்ததுக்கு சமம். அக்கா ஆமா கேசவா, இதுதான் உண்மை. நீலாம் வாழற கணக்கிலே வரமாட்ட. ஏண்டா அவ உனக்கு என்னடா சொன்னா? கோடி கோடியா சம்பாதிக்கவா சொன்னா? அவள மகாராணியா பாத்துக்கணும்னு சொன்னாளா? இல்லல. அவ நினைக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 4 பேரு உன்னை பத்தி பெருமையா பேசணும், பொறுப்பான பையன்னு உன்னை சொல்லணும். அதுதான் அவளுக்கு கௌரவம். அந்த கௌரவமான வாழ்க்கையை தான் அவ எதிர்பார்த்தா. ஆனா நீ இதுவரைக்கும் அவளுக்கு கொடுக்கல. உன் மாமனார் மாமியார் உன்னை பத்தி தப்பா பேசும்போது ஆரம்பத்துல எனக்கும் கோவம் தான் வந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க பேசுறதுல என்ன தப்பு அப்படின்னு தோணுச்சு. கேசவா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நாளைக்கே உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு வெயி, அதோட கல்யாண வயசுல உன்ன மாதிரி வேலை வெட்டி போகாத ஒருத்தனுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பியா? அப்படி உன் மருமக அந்த மாதிரி இருந்தா உனக்கு எப்படி வலிக்கும்? அந்த வலிதான் அவங்களுக்கும். அத உன்னால ஆத்தவே முடியாது. நல்லா யோசிச்சு கையெழுத்து போடு. அவளாச்சும் அவ வாழ்க்கையை சரி பண்ணிப்பா. வெற்றி, என்னதுடா இது? யார்டா கொடுத்தது? படிச்சதுக்கு அப்புறம் உனக்கே புரிஞ்சிருக்குமே. டைவர்ஸ் பேப்பர். உன் புருஷனுக்கு நீ வேண்டாமா? மொத்தமா அத்து விட்டுலான்னு முடிவு பண்ணிருக்காரு. கையெழுத்து போட்டு கொடு. என்ன? ஐயோ, டேய் வெற்றி, நிஜமா இது? ஆமாமா, நானும் சேர்த்து வச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அவரே வேண்டான்னு சொல்றப்போ என் அக்கா எதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கணும்? அக்கா, நீ கையெழுத்து போட்டு கொடு. அப்படி சொல்லுடா. இப்பதான்டா நீ என் புள்ள. ஏய், இப்ப என்னடி சொல்ல போற? அவன் நல்லவன் வல்லவன் திருந்திடுவான்னு சொன்ன.